கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணால் பண்ணுவாங்கங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பாருவும் கலையரசனும். இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் எல்லாருமே கொஞ்சம் உட்காந்து காசிப் பண்ணாலே ஊர்கிழவி ஊர்கிழவின்னு சொல்லிடுவாங்க. பட் இவங்களுக்கு மட்டும் ஏன் இன்னும் யாரும் இந்த ஊர்கிழவி பேர் வைக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. கலையரசனோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் நான் ஆக்சுவலாக பேசுகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவுட் சைடு அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அது எதுக்கு நம்ம பேசுவானேன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே பேசலை. பட் அவர் பண்ண தப்புக்கு அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு ரம்யா ஜூவா அவ்வளோ மட்டமாக பேசுகிறாரு. அவங்க போகிற இடத்துலலாம் சண்டை போடுவாங்களாம், பயங்கர வாயா அந்த பொண்ணு. ஸ்டேஜில் இருந்துட்டு பசங்களெல்லாம் வாடா வாடான்னு கூப்பிடுறது. நம்ம இங்கே நிறைய வீடியோஸ் சர்க்குலேட் ஆகுது இல்லையா, அந்த வீடியோஸில் உள்ளதெல்லாம் வச்சு ரம்யா ஜூவை ஒரு மாதிரி கேரக்டர் மோசமாக ரொம்ப தப்பாக பேசுகிறாரு கலையரசன். இவர் என்ன பண்ணிட்டு வந்தாராம், இவரோட ஒய்ஃப் இருந்து கண்ணீர் வடித்து ஒரு ஷோக்காவது இன்டர்வியூ கொடுத்தாங்க. யாரும் பார்க்கலைன்னா அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு தானே ஒழுங்கு கிடையாது, அதில் ஒழுங்காக இருந்தால் கூட இன்னொரு பொண்ணை பற்றி இவருக்கு தப்பாக பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த பொண்ணு இங்கே நடிக்குது, அதுக்கு கால் அடிப்படலை என்னெல்லாமோ சொல்கிறாரு, ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஓடுறா நடக்கிறா அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. சரி, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வேலிட். அவர் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே அவர் அந்த பொண்ணு பண்ணுறதை சொல்கிறாருன்னா அது நியாயம். ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வெளியில் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போது பசங்களெல்லாம் வாடா வாடான்னு கூப்பிடும், இறங்கி போய் அடிக்க போகும், சண்டை போடும், அப்படி இப்படின்ட்டு ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பண்ணுற பொண்ணுங்க அவங்க என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்கிறாங்க நம்ம அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நம்ம இங்கே இருந்துக்கிட்டு எல்லாமே சொல்லலாம். சாதாரண ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களே எவ்வளோ ஹராஸ் பண்ணுவாங்க, அதில் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோ பண்ணுற பொண்ணுங்களே எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த பொண்ணு போல்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணால் சர்வே பண்ண முடியும். அதுக்கு விஜய் பார்வதி வேற கூட சேர்ந்துட்டு அந்த பொண்ணை இன்னுமே மோசமாக பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவள் பெரிய வில்லி, அம்மா ரம்யாஜோ வில்லின்னா நீங்கள் யாருமா, ரம்யாஜோ வில்லிங்கிறத கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதை பற்றி 24 மணி நேரமும் காசிப் பண்ணிகிட்டே இருக்கிற இவங்க 2 பேரும் யாருங்கிறதா எனக்கு புரியல. இதில் கனியக்கா கூட பரவாயில்லையாம், கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒழுங்காக இருப்பாங்களாம். அதில் போகிற போக்கில் சபரிக்கு ஒரு குத்து, அதாவது சபரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் கனியக்கா மோசமாக இருக்காங்கன்னு. கனியக்கா கூட பரவாயில்ல, இவ்வளோ மோசமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவ இருக்காளே பெரிய வில்லியோனே, ஆமாம் பெரிய நாடகக்காரி. அது யாருன்னா இவர் கூட இருக்காரே கலையரசன். இவர் என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு வெளியில் உள்ள சொன்னால் இவரோட பேர் நாரி போயிடும். சத்தியமாக இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி பொறுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 24 ஹவர்ஸுமாக காசிப் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் உட்காந்து பாடுறது கொஞ்சம் இரிட்டேட் ஆக தான் செய்யும், இருந்தாலும் அவங்களோட டேலண்ட்ஸை காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் என்னென்னா 24 மணி நேரம் உட்காந்து காசிப் பண்ணுறதா இவங்களோட டேலண்ட் போல இருக்குது, அதே தான் காட்டிகிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், கலையரசன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேத்துக்கும் ஊர்கிழவின்னு பேர் வச்சிருக்கணுமா வச்சிருக்க கூடாதான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.